நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயில கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் செல்வப்பெருந்தை அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம், அந்த பகுதியில் தான் அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு ஒரகடம் என்கிற இந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்ப நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போற பகுதியில் இப்படிதான் பழுதடைந்திருந்தது. அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று, படப்பையில ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம். அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். அதனால இப்ப அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் முறைப்படுத்தி இடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்றோம். தேர்தல் அறிவித்தா அடுத்த நிதியாண்டு தான் செய்ய முடியும்.